கியோரா வணக்கம். ரெசெஷன் இந்த வார்த்தையை வந்து நீங்கள் நிறைய வாட்டி கேட்குறீங்க. இதனால வந்து ஜாப்ஸ் எல்லாம் நம்ம லூஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு நீங்கள் இருக்கீங்க. நியூசிலாண்டில் ரெசெஷன் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக நியூசிலாண்டில் ரெசெஷன் இருக்குது. ஆனால் டெக்னிக்கல் ரெசெஷன்ஸ் கிடையாது. யூகே, அயர்லாந்து, ஜப்பான் அண்ட் ஃபின்லாண்ட் போன்ற வேர்ல்டு வைடாக இந்த இவ்வளோ கண்ட்ரீஸில் தான் டெக்னிக்கல் ரெசெஷன் இருக்குது. நிறைய பேர் வந்து லே ஆஃப் பண்ணுறாங்க. ஆனால் நியூசிலாந்து வந்து இட்ஸ் அ வெரி ஸ்மால் கண்ட்ரி. ரெசெஷன் சொல்லும்போது வந்து ஒரு நாட்டோட பொருளாதாரம் வந்து வெற்றிகரமான இல்லாத நிலையை தான் ரெசெஷன் சொல்லுவாங்க. அதை வணிகம் செய்ய முடியாத நிலைமை தான். இது வந்து 2 மாதத்துல இருந்து பல வருஷம் வரைக்கும் ரெசெஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் நியூசிலாண்டில் வந்து இன்னுமே வந்து வேலைக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதாவது ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், சர்ஜன்ஸ், லாயர்ஸு, ஐடி மேனேஜர்ஸ்க்கு எல்லாமே வேலை ஓப்பனிங்ஸ் இருக்க தான் செய்யுது. ஆனால் ஸ்லோ இன் ப்ராசஸிங். ஜாப்பை ஃப்ரீஸ் பண்ணல, அந்த ஸ்லோ இன் ப்ராசஸிங் தான். அதனால நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம்.